வெல்கம் டு கிரியேட்டிவ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன். ஸோ நம்ம இன்றைக்கி புதுசாக ரிலீஸ் பண்ணிக்கிற புக்கை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம 2 times புக் போட்டிருக்கோம். இப்போ வந்து 3rd எடிஷன் போட்டிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா, இது வரைக்கும் லாஸ்ட் ஆஃப் 10 years கொஷின் பேங்க் தான் ப்ரீவியஸ் புக்கில் எடுத்திருந்தோம். எந்த புக்கில் அந்த வித் ஆன்சரோட அந்த லாஸ்ட்டாக 10 வருஷம் கொஷின் கேட்டிருக்கேன்னா எல்லா ஆன்சருமே இதில் இருக்கும். ஸோ எதுவுமே மிஸ் ஆகாது. ஸோ அந்த புக்கு இது. ஸோ அதுக்கான புக் பார்த்தீங்கன்னா இது புக்கோட மட்டும் இல்லை, இதில் நிறைய சப்போர்ட் இருக்குது உங்களுக்கு. அதாவது COA Quiz ஆப் மொபைல் ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் 1 வேர்ட்லாம் கற்றுக்கலாம். இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் வீடியோஸ் வந்துடும். இந்த ப்ராக்டிக்கல் 34 வீடியோ வந்துடும். ஸோ அதை யூஸ் பண்ணி வீடியோ பார்த்துக்கலாம். 4 hours வீடியோ டோட்டலாக. அடுத்து பார்த்தா COA Theory வீடியோ, அந்த தேரி ஓவரால் ரிவ்யூ, இந்த புக்கை பற்றி ஒரு ரிவ்யூ இருக்கும். ஸோ 2 hours வீடியோ இருக்கும். ஸோ மொத்தமாக நீங்கள் இதுக்கு வந்து ஒரு 4 hours + 2 hours வேணுமாலே வந்து உங்களால் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். அது பார்த்து COA எக்ஸாமினேஷன் எப்படி நடக்கும், அதனுடைய வழிமுறைகள், என்னென்ன சப்ஜெக்ட் கவர் ஆகுன்றதை ஒரு கிளியர் நோட்ஸாக நான் கொடுத்துருக்கேன் தமிழில். ஸோ அடுத்தது பார்த்தா ஒவ்வொரு யூனிட்டையும் இங்கே இருக்க மொத்தமாக கவர் ஆக்கிட்டு பார்த்தா சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு கவர் ஆகிருக்கு. ஸோ பேசிக்காக பாப்புலேஷன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அண்ட் லினக்ஸ் வரும். அப்புறம் MS ஆஃபீஸ், ஓப்பன் ஆஃபீஸ் எல்லாமே இதில் இருக்க மொத்த சப்ஜெக்ட்டும். ப்ரீவியஸ் இயர் இல்லையிற 4 கொஷின் பேப்பர் இருக்கும். ப்ளஸ் மாடல் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் கொஷின் பேப்பர் இதிலே இருக்கும். ஸோ ப்ளஸ் எல்லாத்துக்கும் 1 வேர்ட்ஸ் இது வரைக்கும் கேட்ட லாஸ்ட் 10 years என்னென்ன 1 வேர்ட் கேட்டாங்களோ அது எல்லாமே இந்த புக்கில் இன்பில்டாகவே இருக்கும். ஸோ சிம்பிளாக தான் இருக்கும், பாயிண்ட் பேஸ்டு தான் இருக்கும் புக்கு. அதாவது நீங்கள் பேராகிராஃப் மாதிரி படித்து மெமரி பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. ஸோ சிம்பிளாக வந்து எல்லாமே பாயிண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் புக் ஃபுல்லாகவே பாயிண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா இப்போ படிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா இங்கே போய் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கொஷின், இந்த பர்டிகுலர் கொஷின் வந்து எந்த வருஷம்லாம் கேட்டிருக்காங்க, February 2023, அப்புறம் January 2017, அந்த 2 வருஷத்தில் இந்த கொஷினை கேட்டிருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொரு கொஷினும் வந்து உங்களுக்கு இப்படி மூவ் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த கொஷின்ஸ் வந்து எந்த டைம் கேட்டிருக்காங்கன்றத இந்த கிளியர் கேட்டால் வந்துடும். இங்கே August 23 வரைக்கும் வந்திருக்கு. லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் எப்போ கேட்டாங்களோ அந்த கொஷின் வரைக்கும் இதில் வந்திருக்கும். ஸோ எல்லாத்துக்கான ஆன்சரும் உங்களுக்கு பாயிண்ட் பேஸ்டாக இருக்கும். ஸோ பேராகிராஃப் பேஸ்டாக இருக்காது. ஸோ ஈஸியாக உங்களால் COA எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கான எல்லா சப்போர்ட்டும் இதில் இருக்கும் இந்த புக்கில். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எல்லா கொஷின்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே இங்கே இருக்கும். ரிவ்யூவில் எந்தெந்த வருஷம் எந்தெந்த கொஷின்லாம் கேட்டிருக்காங்களோ அது ஃபுல்லாகவே இங்கே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சிம்பிள் இது மாதிரி எல்லா யூனிட்டுக்கும் உங்களுக்கு ஃபுல்லாகவே இதில் கவர் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இல்லை பேஜோட லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 வேர்ட் இருக்கும். ஸோ இது வரைக்கும் கேட்ட எல்லா 1 வேர்ட்ஸும் இருக்கும். அதாவது நீங்கள் போய் புக்கை ஓப்பன் பண்ணிட்டால் போதும். ஸோ ஒவ்வொரு யூனிட் வைஸாக எத்தனை 1 வேர்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து லாஸ்ட் யூனிட்டில் வந்து படிக்க ஆரம்பிக்கணும். ஆக்சுவலாக 1 வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் நிறைய 1 வேர்டு இருக்கும். ஸோ ஆனால் ஒவ்வொரு யூனிட்லேருந்து ஒரு 3 கொஷின் இல்லை 4 கொஷின் தான் அது 1 வேர்டு கேட்பாங்க. ஸோ அப்போ 1 மார்க்ஸ் வந்து 4 மார்க் தான் ஒரு யூனிட்லேயும் ஈவனாக தான் வரும். அப்படி இருக்கச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ சப்போஸ் யூனிட் 1 படிக்கணும்னா யூனிட் 1 படிக்கணும்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது பாருங்கள். யூனிட் 1 கொஷின்ஸ் நிறையா இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 355 கொஷின்ஸ் கிட்ட வருது. ஓகேவா? ஸோ யூனிட் 1 வந்து 355 கொஷின்ஸ் கிட்ட வருது. ஸோ அவ்வளோ கொஷின் நீங்கள் படித்தாலும் உங்களுக்கு 3 கொஷின் தான் இதுலேருந்து வரும். அப்போ அடுத்த யூனிட்லாம் பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ யூனிட் 2ல் போய் பார்க்கும்போது உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு 100க்குள்ளே தான் வரும் மேக்ஸிமம். ஸோ அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இது 96. இப்போ செகண்ட் யூனிட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தா செகண்ட் யூனிட்டில் பார்த்தா உங்களுக்கு ஒரு 111 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் மொத்த கொஷின்ஸு. இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 3 மார்க் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதேமாதிரி இதை நீங்கள் படித்தாலும் தேரி எக்ஸைஸ்க்கு உங்களால் எழுத முடியும் ஆன்சர். ஓகேவா? 1 வேர்டு மட்டும் இல்லாத இதை படித்து நீங்கள் இது ஓரியன்டாக தேரி கொஷின் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற யூனிட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 1 வேர்டு ஃபுல்லாகவே இது வரைக்கும் கேட்ட எல்லா 1 வேர்ட்ஸும் இதில் உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ராக்டிக்கல் கொஷின் பேப்பர். ஸோ இப்படி தான் ப்ராக்டிக்கல் கொஷின் பேப்பர் வரும். ஸோ அதுதான் இங்கே இருக்குது உங்களுக்கு. ஸோ அடுத்தது இந்த ப்ராக்டிக்கல் கொஷின் பேப்பர் இது வரைக்கும் ப்ரீவியஸாக கேட்ட கொஷின் பேப்பர். ஸோ இந்த லாஸ்ட்டாக August 23, 2023 கேட்ட கொஷின் பேப்பர். ஸோ ஒவ்வொரு கொஷின் பேப்பரும் இங்கே இருக்கும். ஒரு 4 கொஷின் பேப்பர் இருக்கும். இதை நீங்கள் மாடல் எக்ஸாமாக நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ அப்போ தேரி புக் அப்படின்னு பார்த்தோன்னா ஓவராலாக ஸோ உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு COA பற்றி என்ன வேணால் தெரிஞ்சிக்க முடியும். ஃபுல் சப்ஜெக்ட் இதில் கவர் ஆகிருக்கும். ஓகே. இதை படித்தா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இதில் இருந்தால் உங்களுக்கு கொஷின்ஸு வர முடியும். ஸோ அது வரைக்கும் இது டோட்டோட சிலம்பஸை பேஸ் பண்ணி தான் இந்த புக்கு போட்டிருக்கு. அதர்வைஸாக அவங்க கேட்ட கொஷின் வந்து நிறைய இருக்குது. அதாவது அவங்க சிலம்பஸில் இல்லாத கொஷின்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சரும் இந்த புக்கில் இருக்கும். அடுத்து ப்ராக்டிக்கல். இப்போ ப்ராக்டிக்கல் பார்த்தீங்கன்னா மொத்தம் 34 ப்ராக்டிக்கல் கேட்டிருப்பாங்க. அந்த 34 ப்ராக்டிகல்ஸும் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத ஸ்டெப் இதை மொத்தம் கேட்ட ப்ராக்டிக்கல் அந்த 34லேருந்து தான் உங்களுக்கு 3 ப்ராக்டிக்கல் வந்து எக்ஸாமில் வரும். ஸோ அது எப்படி பண்ணணும் ஸ்டெப்பாக இருக்கும்.
ப்ளஸ் இந்த 34 ப்ராக்டிக்கலுக்கான வீடியோ லிங்க்கும் இங்கேயே இருக்குது உங்களுக்கு. இதை கிளிக் பண்ணால் போதும். ஸோ இந்த 34 ப்ராக்டிக்கல் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ வந்து ஓப்பன் ஆகிடும். அப்படி இல்லாட்டி நீங்கள் புக்கில் பார்த்தா லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பேன். இந்த CCIndia.in ஆப்புக்குள்ளே போயிட்டு நீங்கள் இந்த ஐடி இந்த பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணும்போது உங்களுக்கான வீடியோ கிளாஸஸ் வரும். சப்போஸ் இந்த பாஸ்வேர்டு அடிக்கடி சேஞ்ச் ஆகும். அப்படி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் மெயில் ஐடியில் கேட்கலாம். இந்த மெயில் ஐடியில் நீங்கள் மெயில் பண்ணி ஸோ இது மாதிரி எனக்கு பாஸ்வேர்டு வேணும்னு கேட்டுக்கலாம். அந்த புக்கை ரெஃபர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, அப்போ இந்த ப்ராக்டிக்கலை பொறுத்தளவுக்கு 34 ப்ராக்டிக்கலும் ஈஸியாக கவர் பண்ணி எப்படி இந்த ஸ்டெப்ஸ் ஆகணும், எப்படி நீங்கள் எக்ஸாமில் அட்டன் பண்ண போகிறீங்களோ அதே மாதிரி தான் இந்த ப்ராக்டிக்கல் இருக்கும். இது எப்படி நான் ரெடி பண்ணுன்றது அந்த வீடியோவும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு அதிலே தான் இருக்கும். அந்த வீடியோவிலே உங்கள் இந்த புக்கை வச்சு தான் அந்த ப்ராக்டிக்கலே பண்ணியிருப்பேன். ஃபுல் புக்கு மேக் பண்ணும்போது அந்த ப்ராக்டிக்கல் வீடியோ மேக் பண்ணும்போது இந்த புக்கை எப்படி நான் கிரியேட் பண்ணேன் அப்படின்றது தான் அந்த புக்கிலே இருக்கும். அதனால் ஈஸியாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அடுத்தது ரெக்கார்ட் நோட். இப்போ நீங்கள் ரெக்கார்ட் சப்மிட் பண்ணணும், எக்ஸாம் டைம் ரெக்கார்ட் சப்மிட் பண்ணல. ஸோ அதுக்கான ரெக்கார்ட் நோட்டு இங்கே ஒரு ஒயிட் பேஜ் இருக்கும். இது எதுக்குன்னா நம்ம டோட்லேருந்து ஆல் டிக்கெட் வரும், அதாவது போனஃபைட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட்டை இதில் நீங்கள் பிரிண்ட் அவுட் பண்ணி இதை திரும்ப ப்ளேஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒட்டிக்கலாம். அதுக்காக தான் அந்த ஒயிட் பேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தது இது டிஃபால்ட்டாக இருக்கிற நம்ம போனஃபைட் சர்டிஃபிகேட் மாடல், அதுவும் இன்க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன, இதுதான் ரெக்கார்டட் ப்ரொசீஜர். ஸோ ரெக்கார்டில் நம்ம என்னைக்கு எந்தெந்த டேட்டில் எந்தெந்த எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்ற டேட்டோடு இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து அவுட்புட்ஸ் எல்லாமே ரைட் சைடில் இருக்கணும். ஸோ அது எல்லாமே சரி லெஃப்ட் சைடில் இருக்கும். அது எல்லாமே லெஃப்ட் சைடில் இருக்கும். எல்லா யூனிட்டுக்கான பேஜ் வந்து அவுட்புட் எல்லாமே லெஃப்ட் சைடில் வந்துடும் இதில். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஸ்டெப்ஸ் மட்டும் மிஸ் ஆகிருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் எதுவும் மிஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் வந்து ஹேண்ட் ரைட்டில் பண்ணுவோம். ஆஸ் ஃபார் டோட் ரூல்ஸ் படி ஹேண்ட் ரைட் வந்து ரெக்கார்டு சப்மிட் பண்ணணும். ஸோ பிரிண்டட் ரெக்கார்டு வைக்கக்கூடாது. அப்போ நம்ம பிரிண்டட் ரெக்கார்டு வைக்கல, பிரிண்டட் அவுட்புட்ஸ் எல்லாமே நமக்கு என்னென்ன பிக்சர் தேவையோ அது மட்டும் தான் நம்ம இங்கே வச்சுருக்கோம். ஆனால் ஸ்டெப்ஸ் எதுவுமே நம்ம இங்கே பிரிண்ட் அவுட் காமிக்கல. ஓகே, எய்ம் போட்டுட்டோம், அந்த ப்ரொசீஜர் போட்டு ஸ்டெப்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த மிஸ் பண்ண ஸ்டெப்ஸ்லாம் எங்கே இருக்குன்னா நம்ம ப்ராக்டிக்கல் கைடு இருக்குல்ல, சேம் லைக் தட் இது. ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். அப்படியே நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை பற்றி டீட்டோவாக நீங்கள் இதில் காப்பி பண்ணிக்க வேண்டாம். இந்த எக்ஸசைஸ் அப்படியே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, அதே தான் அங்கே இருக்கும். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் என்னன்றதை இந்த ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 இதில் போட்டுருக்குல்ல, இந்த காப்பி அப்படியே நீங்கள் இது எல்லாத்தையும் இந்த வந்து அப்படியே காப்பி பண்ண வேண்டாம். ஓகே, இங்கே மிஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஓகே, சேம் இதில் வந்து பிக்சர் இருக்குது, ஆனால் ஸ்டெப்ஸ் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குது, பிக்சரும் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் அதில் மிஸ் ஆகிருக்கும். அந்த ஸ்டெப்ஸ் இதில் எழுதி நீங்கள் சப்மிட் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ ஈஸியாக 100% உங்களால் இந்த தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் புக்கு ப்ளஸ் ரெக்கார்ட் நோட் இதெல்லாம் யூஸ் பண்ணால் 100% உங்களால் பாஸ் பண்ண முடியும். ஸோ இது ரொம்ப சிம்பிள் கைடு தான். இது மொத்தமாக நீங்கள் கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், ஈஸியாக கற்றுக்க முடியும். ஸோ அதுக்கான எல்லா சப்போர்ட்டுமே உங்களுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம கிரியேட்டிவ் கம்ப்யூட்டர் 3rd எடிஷன் போடும்போது நம்ம மேக்ஸிமம் என்ன எஃபெக்ட் கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் COA படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ இதை நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் இந்த புக்கை. ஸோ ஓகே, தேங்க்யூ வெரி மச்.